ஒரு நபர் வெறும் ரூ. 2000 கடனுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. என்னடா இந்த காலத்துல போய் ரூ. 2000 கடனுக்கு தற்கொலை பண்ணி இறந்து போவாங்களா? பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்றது நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. நான் நிஜமால தான் சொல்றேன். இந்த சம்பவம் வந்து ஆந்திராவில் நடந்திருக்குது. இப்போ இந்த நபர் வந்து அந்த ரூ. 2000 கடனை கட்ட முடியாமலாம் தற்கொலை பண்ணி இறந்து போல. இப்போ அந்த கடனை கொடுத்தவங்க இருப்பாங்கல்ல இந்த நபருக்கு, அவங்க வந்து இவருக்கு டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. பிளாக்மெயில் மேல பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த பிளாக்மெயில் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம தான், தாக்கு பிடிக்க முடியாம தான் இந்த நபர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன விதமா பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இப்போ அதுக்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி, இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது. பண தேவை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து ஒரு 5,00,000 10,00,000 தேவை இருக்குன்னா, நம்ம வந்து லோன போடுவோம். பேங்க்கிட்ட அப்ரோச் பண்ணி நம்ம சிபில் ஸ்கோரு, நம்ம பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, ஷூரிட்டிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து லோனுக்கு ஒரு அப்ளிகேஷன போட்டு விடுவோம். அது வந்து 5,00,000 10,00,000க்கு. இப்ப எமர்ஜென்சி பர்ப்பஸ் ஒரு 10,000 20,000 தேவை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு குடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்ல. நம்ம வந்து யார்கிட்ட போவோம்? லோக்கல்ல இருக்கக்கூடிய கந்து வெட்டிக்காரன்ட்ட போவோம். கந்து வெட்டியா வட்டிக்காரன்ட்ட போவோம். எதுக்கு அவன்ட்ட போவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அவன் தான் நம்மளுக்கு வந்து இமிடியேட்டா எந்த ஒரு ஷூரிட்டியோ, கியூரிட்டியோ இல்லாம டக்குன்னு அந்த சின்ன அமௌண்ட் வந்து குடுப்பான். அண்ட் பேங்க் கிட்ட போய் நம்ம நின்றோம்னா, அவன் வந்து லொட்டு லூஸ்க்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு, அண்ட் இல்லப்பா நான் இப்போதைக்கு குடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவான். அதுதான் ஜாஸ்தி ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 20,000 30,000 வந்து பேங்க்காரன் குடுக்க மாட்டான். லோக்கல் ஆளுங்க தான் குடுப்பாங்க. அதனால நம்ம வந்து லோக்கல் ஆளுங்கட்ட இந்த கந்து வெட்டிக்காரன்ட்ட போய் கடன வாங்குவோம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம ஜெனரேஷன்ல நான் சொல்றேன். ஒரு 28, 30, 35 ஒரு 40 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள சொல்றேன். நம்மலாம் கந்து வெட்டிக்காரன்ட்ட போய் கடன் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் பல வருஷம் இருக்கும் கந்து வெட்டிக்காரன்ட்டலாம் போய். ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டலா மாறிட்டோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு 10,000 20,000 தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 5,000 10,000 தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே மொபைல் எடுப்போம், அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவோம். அதான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குதே. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவோம், ஆதார் கார்டை போடு, பான் கார்டை போட்டு டக்குன்னு லோன் அமௌண்ட் எடுத்துக்க, செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவன் ஏதோ ஒரு டைம் கொடுப்பான், டைம் பீரியட் கொடுப்பான். அதில் ரீபேமெண்ட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கந்து வெட்டிக்காரன்ட்ட போகிறது இல்லை. இப்போ அந்த லோன் கொடுக்குறானுங்களே அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், இவனுங்க எல்லாருமே உங்களுக்கு உங்களோட வெறும் ஆதார் கார்டு பான் கார்டு வச்சு மட்டும் தான் லோன் கொடுக்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் கிடையாது. இவனுங்க பல விஷயத்த உங்களுக்கே தெரியாமல் நீங்களே பர்மிஷன் கொடுத்து தான் அவனுங்க எடுக்கிறானுங்க. அது என்னென்ன எடுக்கிறானுங்க, எப்படி எப்படி எடுக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த விஷயத்துக்கும் அந்த கேஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இது எல்லாத்த பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், இது இன்ஃபர்மேட்டிவ் கிடையாது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அதே சமயத்தில் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மோட்டிவேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் 2 விஷயத்துக்காகவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸில் இருந்து ஆரம்பிப்போம். கேஸில் சம்மந்தப்பட்ட விக்டிமோட பேர் வந்து நரேந்திரகுமார். இவர் வந்து ஆந்திர பிரதேஷ் இந்த விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊரை சார்ந்தவர். விசாகப்பட்டினம் ரொம்ப ஃபேமஸான ஊர், கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஊர். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஊரில் தான் இவர் இருக்கிறாரு. இவர் வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபிஷர்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. மீன் பிடிக்கிற தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அது பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இவருக்கு 2024 அந்த ஸ்டார்டிங் மந்தில் பிப்ரவரி மந்தோ மார்ச் மந்தோ வந்து கல்யாணம் ஆகுது. இப்போ ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆன உடனே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் கமிட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மாதம் நம்ம ஒரு 20,000 30,000 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தியாயிரும். ஆனால் வரக்கூடிய வருமானம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கமிட்மெண்ட் மட்டும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஜாஸ்தியாயிரும். 30,000 சம்பாதிச்சிக்கிட்டு இருப்போம், 30,000க்கு எக்ஸ்பென்ஸ் வச்சுருப்போம். ஆனால் கல்யாணம் ஆன உடனே ஒரு 35 ஒரு 40ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியாயிரும், கமிட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாயிரும். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே வேலைக்கு வந்து போகாமல் இருந்திருக்காரு. அந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு வந்து போகாமல் இருந்திருக்காரு. அண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறனால இவர் வந்து லோக்கல் ஆளுங்கள்ட்ட அங்கங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கடன் வாங்குறாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்குது லைஃபு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் டிஜிட்டல் அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் வந்து
கடன் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 5000 வாங்குறாரு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு 5000 வாங்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ரூ. 2000 கடன் வாங்குறாரு. இப்ப இந்த ரூ. 2000 கடன்ல தான் சிக்கலே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 2000 கடன் வாங்குறாரா? ரூ. 2000 கடன் வாங்குனதுக்கு அப்புறம் இவனுங்க வந்து 15 நாள்ல திருப்பி குடுக்கறதா சொல்லியிருக்கானுங்க. இப்ப 5000 கடன் வாங்குனதுல வந்து ஏதோ இஎம்ஐ சின்ன சின்ன இஎம்ஐ ஏதோ போட்டிருக்காருன்னு ஏதோ ஆர்டிக்கல்ல போட்டிருக்குது. இஎம்ஐ போட்டு அத வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த ரூ. 2000 கடன வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல 15 டேஸோ 20 டேஸ்லயும் வந்து திருப்பி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த அமௌண்ட்டையும் திருப்பி குடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டிருக்குதாம். ஏன்னா பொதுவா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, 5000, 10,000 நம்ம கடன் வாங்கணும்னா, அவன் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் குடுப்பான். அதே 2000, 1000ன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து இஎம்ஐ ஆப்ஷன் குடுக்க மாட்டான். குறிப்பிட்ட இது டைம் பீரியட் குடுப்பான். 15 நாள். இந்த கிரெடிட் கார்டு மாரி வச்சுக்கோங்களேன். 15 நாள், 20 நாள், 30 நாள் அந்த மாரி டைம் குடுப்பான். அதுக்குள்ள நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டும் கட்டணும். ஸோ இந்த 2000வும் அவர் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாரி இருந்திருக்குது. இப்ப இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கடன வாங்கிட்டாரு. வாங்குனதுக்கப்புறம் அந்த கடன கட்டாம விட்டுருக்காரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு ஏதாச்சும் ஃபேமிலி பிரச்சனையா? இல்ல ஏதாச்சும் பண பிரச்சனையா? இல்ல கட்டாம விட்டுறலாம்னு நெனச்சுட்டாரா? என்னடா ஆன்லைன் அப்ளிகேஷன் தானே. நம்மளோட ஆதார் கார்டு, பான் கார்ட குடுத்து தானே வாங்கியிருக்கோம். சரி விடு அவனுங்க என்ன பண்ணிற போறாங்கன்னு இவரு நெனச்சுட்டாரோ? என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அந்த 2000 அமௌண்ட் மட்டும் இவரு கட்டல. கட்டாதனால இவனுங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, வட்டிக்கு மேல வட்டி போட்டிருக்கானுங்க. இப்போ லோக்கல் வெண்டர்ஸ்ட்ட ஒரு ரூ. 10,000 கடன் வாங்குறோம்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்து நம்ம பேசிருப்போம். மாசம் மாசம் இவ்வளோ வட்டி நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். இப்ப அந்த வட்டி ஏதாச்சும் நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாசத்துல அவனுங்க வந்து சில பேரு வட்டிக்கு மேல வட்டியே போடுவானுங்க. வட்டி குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாரி வட்டிக்கு மேல வட்டி போடுவானுங்க. அதே மாரி தான் இந்த டிஜிட்டல் கந்து வட்டிக்காரனுங்களும் வட்டிக்கு மேல வட்டி போட்டுருக்கானுங்க. ரூ. 2000க்கு எவ்வளோ டபுளோ, ட்ரிபிளோ வந்து அமௌண்ட் ஆயிருச்சு. இவரு வந்து என்ன இந்த மாரி அமௌண்ட் ஆயிருச்சு, சரி விட்டுருன்னு சொல்லிட்டு கட்டாம விட்டுருக்காரு. கட்டாம விட்டதுனால இவனுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இவரோட ஃபோட்டோவ போட்டு, இவர் வந்து இந்த மாரி கடன் வாங்குனாரு, கடன கட்டுறதுக்கு துப்பு இல்ல, இந்த மாரி ஃப்ராட் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் ஆயிருச்சு. ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அசால்ட்டா விட்டாரு. ஏன்னா இவனுங்க வந்து வட்டிக்கு மேல வட்டி போட்டானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி. அதுக்கப்புறம் இவர் வந்து அசால்ட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல ரீசென்ட்டா அந்த 2024 ஸ்டார்ட்டிங்ல கல்யாணம் ஆன அந்த ஒய்ஃபோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு மார்ஃப் பண்ணி ஆபாசமா போட்டு அண்ட் அதே சமயத்துல இந்த ஒய்ஃப் வந்து வேற நபரோட இருக்கிற மாரி மார்ஃப் பண்ணி அந்த ஃபோட்டோவ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த கான்டாக்ட் லிஸ்ட் வச்சிருந்தானுங்கல்ல, இவரோட கான்டாக்ட் லிஸ்ட். இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இவரோட ஃபோட்டோவ போட்டு அனுப்பியிருந்தானுங்கல்ல, இப்போ வந்து இந்த ஒய்ஃபோட ஃபோட்டோவ அங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டானுங்க. ஷேர் பண்ண உடனே இவருக்கு மானமே போயிருச்சு. குறுகிட்டாரு. இந்த மாரி காசு ரூ. 2000 காசுக்காக இந்த மாரி ஒய்ஃப இந்த மாரி மாஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு குறுகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அந்த மாரி ஒரு ட்ராமாவ ஃபேஸ் பண்ண முடியாம, அந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ ஃபேஸ் பண்ண முடியாம தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. இப்ப இங்க இவரு என்ன பண்ணியிருக்காரு, இவரு பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு ஆன்லைன்ல இந்த லோன் வாங்குனார்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த ஆன்லைன்ல லோன் குடுக்குறானுங்கல்ல, அவனுங்கலாம் வெறும் ஆதார் கார்டு, பான் கார்ட இத வச்சு மட்டும் தான் லோன் குடுக்குறான்னு சொல்லிட்டு நம்மள்ல பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். அவரோட கான்டாக்ட் லிஸ்ட் இவனுங்க எடுத்துக்கிட்டு, அந்த கான்டாக்ட் லிஸ்ட்க்கு தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கானுங்க. இவரோட கான்டாக்ட் லிஸ்ட்லாம் அவனுங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு தான் அவருக்கு தெரியாமயே பர்மிஷன் குடுத்துருக்காரு அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ட ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் பண்ண உடனே இந்த சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். கான்டாக்ட்டா எஸ் நம்ம பார்க்காம எஸ்ன்னு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ்ன்னு கேட்கும். அதையும் பார்க்காம எஸ் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் கேலரி, ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ்ன்னு குடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எஸ் குடுக்கறனால நம்மளோட மொத்த ஆக்சஸ மொத்த ஜாதகத்தையே பான் கார்டு, ஆதார் கார்டோட சேர்த்து மொத்தம் ஃபோன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அவன்கிட்ட குடுத்துரும். நம்ம ஃபோன்ல என்னென்ன வச்சிருப்போம், நம்மளோட வீட்டாளுங்க ஃபோட்டோஸ் வச்சிருப்போம், நம்மளோட மெயின் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்போம், எல்லாத்தையுமே அவனுங்கள்ட்ட குடுத்துடுறோம். இவனுங்க அந்த பான் கார்டு, ஆதார் கார்டோட சேர்த்து இதையும் ஒரு ஷூரிட்டியா எடுத்துக்கிறானுங்க. எதுக்கு எடுத்துக்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றலாம்னு சொல்லிட்டு. இப்ப சில பேர் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் வந்து மெசேஜ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் காசை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் கந்து வெட்டிக்காரங்க எப்படி நம்மளை பயமுறுத்துவானுங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொம்பளைங்கள்ட்ட போய் ஏதாச்சும் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் வீட்லயே டேரா போட்டு உட்காருங்க. இந்த மாதிரி பல சம்பவம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் அவனுங்க வசூல் பண்ணுவானுங்க. அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கந்து வெட்டிக்காரங்களும் பண்றானுங்க. நம்ம வீட்டாளுங்க ஃபோட்டோஸ், நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஷூரிட்டியா வச்சுக்கிட்டு பயத்தை காட்டி அவனுங்க வந்து காசுல வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பயந்து போய் கொடுத்துட்றாங்க. சில பேர் கொடுக்க முடியாதவங்க, சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண முடியாதவங்க வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் லோனுக்குன்னு வாங்குறதா இருந்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க. என்னை கேட்டீங்கன்னா
கேட்டிங்கன்னா கடனை வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். இன்கேஸ் ஏதாச்சும் தேவை, முக்கியமான தேவை கடன் வாங்குறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லலாம் கடனை வாங்காதீங்க. இவனுங்களும் ஒரு விதத்தில கந்து வட்டிக்காரனுங்க தான். அண்ட் நம்ம வந்து டிஜிட்டல் மாறிட்டோம், கந்து வட்டிக்காரங்கள விட்டுட்டோம். அவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டல் மாறிட்டு கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்களும் கம்பெனி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. பல பேர் இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன்லேருந்து கந்து வட்டிக்காரங்களே வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் லோனை வாங்காதீங்க. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ஆக்சஸ் குடுக்குறீங்களே, அதுக்கு 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு யோசனை பண்ணிட்டு ஆக்சஸ் குடுங்க. சில அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் குடுக்கலாம், நான் டிக்ளைன் குடுத்துட்டாலும் கூட அது வந்து லோன் குடுத்துருவாங்க. சில அப்ளிகேஷன் ஆக்சஸ் குடுத்தா மட்டும் தான் லோன் குடுப்பானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லோன் வாங்குங்க. வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு தானே, சரி குடுத்துட்டு நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட லோன் வாங்காதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் அவசியம் தேவை இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலான ஆளுங்கள்ட்ட வாங்க. பேங்க்ல போய் அப்ளை பண்ணுங்க. அவனுங்க யோக்கியமான ஆளுங்க நான் சொல்லல. இருந்தாலும் அவனுங்கள்ட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் இருக்கும். ஆனா இந்த பயல்கள்ட்ட அந்த மாதிரி கிடையாது. இவனுங்கலாம் சீப்பா பிஹேவ் பண்ணக்கூடியவனுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட லோன்லாம் வாங்காதீங்க. ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.